அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் யோவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நீதி வரரும் நோயை நிச்சயமாய் தீர்ப்பாரே நீதி வரரும் நோயை நிச்சயமாய் தீர்ப்பாரே நோயுற்ற உன்னையே தேயமாய் அழைக்கிறார் நோயுற்ற உன்னையே தேயமாய் அழைக்கிறார் 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 இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக ஒரு சபையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது அவருடைய திரு சரீரமாகிய சபை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த சரீரமாகிய சபை. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், தலைவரா இருக்கிறார். அவர் அவருடைய சபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய திரு சரீரமாகிய சபை, பரிசுத்த சரீரமாகிய சபை. அப்புறம் என்ன? பரிசுத்தமான சபை என்பது. தலைவர் யார்? கிறிஸ்து இயேசு. எபேசியர் 5:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல தலைவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:27 என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 12:27 வாசியங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவருடைய அவயவங்களாக இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் மகாபரிசுத்த சரீரத்தின் அவயவங்கள், உறுப்புகள். கிறிஸ்து தலைவர். இந்த தலையோடு அவருடைய சிரசோடு அவருடைய ஜனங்கள் ஐக்கியப்படுகிறார்கள். தலையோடு அல்ல சிரசோடு அவருடைய ஜனங்கள் ஐக்கியப்பட்டு விடுகிறார்கள். அவர் மகாபரிசுத்தர். அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். இந்த சபையை ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தார். சுய ரத்தம் சிந்தி தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டதான சபை என்பதாக அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டார் இந்த சபையை. அப்பொழுது நாம் என்ன கவனிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சியும்படியாக மாத்திரமல்ல, நம்மை அவருடைய சபையாராக மாற்றும்படியாக அல்லது ஒரு சபையை ஸ்தாபிக்கும்படியாக அவருடைய திரு சரீரமாகிய சபையை, பரிசுத்தமான சபையை உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக வந்தார். ஆர்க்கண்டு ரத்தம் சிந்தினார். திரு சரீரமாகிய சபை, பரிசுத்த சரீரமாகிய சபை, அதை உண்டு பண்ணும்படியாக, அதை ஸ்தாபிக்கும்படியாக, அதை ஆயத்தப்படுத்தும்படியாக சபைக்காக வந்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக மாத்திரமல்ல, அவர் சபையாக நாம் சபையாக சமூலமாக அவருடைய சபையாராய் காணப்படும் பாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நம்மை அவருடைய சபையாராய் மாற்றும்படியாக வந்தார். சபைக்காக வந்தார், பாடுபட்டார். அவருடைய சபை பரிசுத்தமானது, பரிசுத்தமான சபை.
அந்த சபையை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எபேசியர் 5:27 வாசிக்கும் போது, கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரித்தார் என்று தான் கவனிக்கும் போது, கரை திரையற்ற சபைக்காக. கரை என்றால் பாவக்கரை, பாவத்தின் கரையோட இல்லாதான சபையை உண்டு பண்ணும்படியாக. பாவக்கரை கூட, பாவத்தின் கரை கூட இருக்கக்கூடாது. கரை, நான் வஸ்திரங்கள் என்ன படுகிறது, சில மேலே கரை ஏதாவது பட்டு விடுகிறது, வாழைக்கரை ஏதாவது கரை பட்டு விடுகிறது. அது என்ன செய்கிறோம்? நாம் சுத்தமாக துவைத்து சுத்தம் பண்ணி விடுக்கும்போது கரை நீங்குகிறது. இது என்ன? அதை விட கடனை பாவக்கரை. பாவக்கரை நீங்கிற அனுபவத்துடைய சபை. திரை, பாவத்தினால் உண்டாகிறதான ஒரு மறைவு, தெய்வ பிரசன்ன அற்றுப்போன நிலைமை. கரை திரையற்ற சபை என்றால் பாவக்கரை நீங்கிற சபையும் தெய்வ பிரசன்னம் நிறைந்ததான சபை. தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் மறைவே கிடையாது. தெய்வமும் மனுஷனும் ஒன்றாய் வாழும் பாக்கியம். கரையற்ற சபை, பாவக்கரையற்ற சபை, திரை மறைவு அல்லது தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான அந்த மறைவு திரை அற்ற சபை அல்லது தெய்வ பிரசன்னம் நிறைந்த சபை. கரை திரையற்ற சபை, பிழையில்லாத சபை, பரிசுத்தமான சபை, மகிமையான சபை. கரை திரையற்ற சபைக்காக, பிழையற்ற சபைக்காக அல்லது குற்றமற்ற சபைக்காக, பரிசுத்தமான சபைக்காக, மகிமையான சபைக்காக நம்முடைய ஆண்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என்ன அந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்கள். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும், அதை அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்திக் கொள்வதற்கும், எப்பொழுதும் அவருடைய சபை அவருடைய முன்னே காணப்படும். அவருடைய சபை அவருடைய முன்னே வைத்திருக்கிறார். அவருடைய சந்நிதியிலே காணப்படுகிறது, அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறது. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் அந்த சபைக்கு இருக்கிறது, அந்த ஜனங்களுக்கு இருக்கிறது. அதை எப்பொழுதும் அவர் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே முழுதுமாக சபைக்காக ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டார், மரித்தார். பரிசுத்தமான சபை, கரையற்ற சபை, திரையற்ற சபை, பரிசுத்தமான சபை, மகிமையுள்ள சபை. இந்த சபைக்காக கூட நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டார். பாவம் இருக்கிற சபை அது கர்த்தருடைய சபையாகாது. பரிசுத்த அற்றுப்போன சபை கர்த்தருடைய சபையாகாது. பாவக்கரைகளோடும் அக்கிரமங்களோடும் காணப்படுகிறது கர்த்தருடைய சபை ஆகாது. பரிசுத்தமான சபை கர்த்தருடைய சபை, பிழையற்ற சபை கர்த்தருடைய சபை, மகிமையுள்ள சபை கர்த்தருடைய சபை, அவருக்கு முன் நிற்க பாத்திரமான சபை அவருடைய சபை. மிகனோ எம்புகால ஹவுனே அஹு ஹம்முகோன தானா அஹு கமகு உந்துனு துலுகுண்டுனோ உகன குருதுனுட்டுல வனதுனோனோ ஊகம் ஹமா துகுந்துர் ஹுருடுனோ. எவ்வளவு மகிமை தெரியுமா? எவ்வளவு மகிமையின் மேல் மகிமை தெரியுமா? எவ்வளவு மகிமையுள்ள சபை தெரியுமா? அவருடைய சபை, அவருடைய சபை மகிமையின் மேல் மகிமை அடைந்த சபை, அவர் முன் நிற்க பாத்திரமான சபை, எப்பொழுது அவருக்கு முன் நிற்க பாத்திரமான சபை. இந்த உலகத்திலும் பரத்திலும் எப்பொழுதும் எக்காலமும் எந்நாளும் அவர் முன் நிற்க தகுதியான சபை. பினுகுடு உடுதலும் அன்கமர் குல்சலகானா குகின துருட்டுனு மெதஸ்பா அன்கமர் உன்கல சிட்டினி. நீ அவருடைய பரிசுத்த சபையாக அவருக்கு முன் நிற்க எப்பொழுது பாத்திரமான சபையாக மாறுவதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சபையாக, அவருடைய பரிசுத்த சபையாக மாறுவதை கர்த்தர் விரும்புகிறார். லேலுயா ஸ்தோத்திரம். எப்படி சபையா மாறுவது? முதல் நூற்றாண்டு காலத்தில் இந்த கர்த்தருடைய சபையாராக எப்படி மாறினார்கள்? யார் கர்த்தருடைய சபையாராக மாற்றப்பட்டார்கள்? யார் கர்த்தருடைய சபையார்? அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரை? ரட்சிக்கப்படுகிறவர்களை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார்? பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறவர்கள்.
அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? பூர்ணமாக மனம் திரும்புதல் உண்டாகிறது. இதுவரை பாவியா ஜீவித்தேன் ஆண்டவரே, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், பாவடியில் நடக்க மாட்டேன், உம்முடைய பிள்ளையா ஜீவிப்பேன், ஜீவனுள்ள நாள் வரையில் உம்முடைய பிள்ளையா ஜீவிப்பேன், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு பாவத்தை விட்டு பாவ வழி விட்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ணும்போது பாவம் என்ன ரட்சிப்பு உண்டாகிறது. முதலாவது என்ற மனம் திரும்புதல். ஆண்டவர் முதலாக என்ன பிரசங்கம் பண்ணினார்? 10:4-17 சொல்லுகிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். முதல் பிரசங்கம் என்ன? நம்முடைய ஆண்டவர் முதலாவது வந்து இங்க பண்ணின பிரசங்கம் என்ன? மனம் திரும்பு என்பதாக. பாவத்தை விட்டு பாவை விட்டு மனம் திரும்பு, பாவியே மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதில்தான் ஆவிக்கிற அனுபவத்தின் அந்த அடிப்படையான படி இருக்கிறது. முதல் படி, மனம் திரும்பாதவன் ரட்சிக்கப்பட மாட்டான், மனம் திரும்பாதவன் பாவனை பெறமாட்டான், மனம் திரும்பாத எவனுக்கும் பரலோராஜ்யம் வெகு தூரம். மனம் திரும்புகிறவர்களுக்கோ பரலோராஜ்யம் சமீபம், சொர்க்கராஜ்யம் சமீபம், மோட்சலோகம் சமீபம். பிகனோ ஹிருதல்படுனோ உகுனு துகுண்டு கமா பதுனு உடுலிமா. மனம் திரும்புகிறவன் பரலோராஜ்யத்தை சமீபித்து வருகிறான், மனம் திரும்புகிறவள் பரலோராஜ்யத்தை சமீபித்து அருகாமையில் வருகிறாள். அதுக்கப்புறமா என்ன? பாவ மன்னிப்புக்காக அழுகிறாள், பாவியாண்டவரே என்று பாவ மன்னிப்பை பெறுகிறான். அதுக்கப்புறமா ரட்சிப்புக்காக அழுகிறான். ரட்சிப்பு என்றால் விடுதலை. பாவத்துக்கு மனுஷன் இருக்கிறதான பந்தமும் சொந்தமும் அற்று போற நிலைமைக்காக அழுகிறாள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையாரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று. ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. என்ன நீங்கள் கொடுக்க வேண்டும்? நீங்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்து சபையாராய் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கட்டளை கொடுத்தார். அவனமா செய்தார்கள். இப்பொழுது அதான் செய்யப்பட்டு வருகிறது. மூழ்கி ஞானஸ்நானம், பேப்டைஸ் என்றால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது. பேப்டைஸ் வெர்ப் அல்ல வினைச்சொல். ஆங்கிலத்தில் பேப்டைஸ். அதன் மூல பாஷை என்ன? நம்முடைய தமிழ் ஆங்கிலம் எல்லாம் எதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? கிரேக்க பாஷையிலிருந்து, கிரீக்கிலிருந்து. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேப்டிசோ. அதன் பொருள் என்ன? டிப் ஆர் இம்மர்ஸ் இன் வாட்டர். டிப் ஆர் இம்மர்ஸ் இன் வாட்டர். தண்ணீருக்குள்ள மூழ்க வைக்கிறது, அதுதான் அர்த்தம். அதுதான் முதல் நூற்றாண்டு காலத்தில் செய்யப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் மூழ்கி ஞானஸ்நானம் தான் பெற்றார். யோவான் அதான் கொடுத்தான். தற்போது பலவிதமான ஞானஸ்நானங்கள் என்ன? அந்த மூல பாஷை என்ன சொல்கிறது? பேப்டிசோ என்றால் அது பொருள் என்ன? டிப் ஆர் இம்மர்ஸ் இன் வாட்டர். தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கிறது, முக்குகிறது. வேதம் என்ன சொல்கிறது? தண்ணீர் முழுக்க என்பா சொல்லுகிறது. தீத்து எழுதுகிற 3-5 மறு ஜென்மம் முழுக்க என்பா சொல்லுகிறது. எப்படி? எபேசியர் 5:26 திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிறதான பரிசுத்தமாதல் சுத்திகரிப்பு என்பா சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து எழுதுகிற நிறுவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறு ஜென்மம் மூழ்குவது. இன்னும் என்ன தெளிவாக நாம் விவரிக்கும் போது கொலோசியர் 2:12 சொல்கிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஞான ஸ்நானத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு செத்ததான மனுஷர்கள். பாவத்துக்கு செத்தவன் ரட்சிக்கப்பட்டவன், பாவம் இல்லாதவன் ரட்சிக்கப்பட்டவன். பாவத்துக்கு செத்து நீதியை படைத்தவன் ரட்சிக்கப்பட்டவன், பாவத்துக்கு செத்து நீதியை படைத்தவள் ரட்சிக்கப்பட்டவள். பாவத்துக்கு செத்த மனுஷனை அல்ல ரட்சிக்கப்பட்டவனை, பாவத்துக்கு செத்த மனுஷியை
ஞானஸ்நானத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது கட்டளை. யாராவது நம்முடைய நாட்டிலே யாரையாவது அடக்கம் பண்ணுவது தலையை மேலே வைத்தோ கைகளைய கால்களை எங்கேயாவது மேலே வைத்தோ அடக்கம் பண்ணுகிற முறை உண்டா? இல்லை. சரீரத்துள்ள எந்த ஒரு அவயவமும் காணக்கூடாதபடி ஒரு குழியை தோண்டுகிறார்கள், அது சரீரத்தை பெட்டிக்குள்ளே வைக்கிறார்கள், அது குழிக்குள்ளே எல்லாம் மூடி வைத்து விடுகிறார்கள். அவ்வண்ணமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கொலோசியர் 2:12 என்ன சொல்கிறது? ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணப்படும் விதமாக ஞானஸ்நானம் பெற வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்படித்தான் ஆழ்சபையிலே காணப்பட்ட ஜனங்கள், முதல் நூற்றாண்டு காலத்திலே காணப்பட்ட ஜனங்கள் சபையாராய் மாறினார்கள். ரட்சிக்கப்பட்டு இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக, மூழ்கி ஞானஸ்நானம் மூலமாக, தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று என்ன ஆனார்கள்? விசுவாசிகள் ஆனார்கள், சபையார் ஆனார்கள். இதுதான் ஆதி சபையில் உள்ளதான சபையார். வேறு யாரையும் அவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்படுவதான ஜனங்கள் மூழ்கி ஞானஸ்நானத்தின் மூலமாக சபையாராக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். சிலர் எண்ணுகிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்தா என்பது மூன்று தேவன் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். அது தப்பானது, அது தவறு. என்ன? ஒன்று பெருக்கல் ஒன்று சமம் எவ்வளவு? ஒன்று. எப்படி? கணிதம். நான் படித்தது கணிதம் படித்தவர்களுக்கு என்ன பிரெயின், மூளை இருக்குமா? அனலிட்டிக்கல் பிரெயின் என்ன இருக்குமா? இது எப்படி? இது கணக்கு எப்படி? 1 × 1 × 1 = 1. 1 × 1 சமம் 1. லேலுயா ஸ்தோத்திரம். கணக்கு கூட்டல் கணக்கு அல்ல, பெருக்கல் கணக்கு. பார், தேவன் ஒருவரே. அவர்தான் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, நாமும் அவராலே உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, நாமும் அவருக்கென்று உண்டாயிருக்கிறோம். ஆனால் இந்த அறிவு அநேருக்கு இல்லை என்பதாக 1 கொரிந்தியர் 8:6-7 வாசிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு இல்லை என்று பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனும் ஒன்றான மெய்தேவன் என்றதான அறிவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. எப்படி? பிதாவாகிய தேவன் அவர்தான் குமாரனாகிய தேவன், அவர்தான் பரிசுத்தாவியானவராகிய தேவன். எப்படி? பிதாவாகிய தேவனே குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். லேலுயா ஸ்தோத்திரம். அவரே அப்படியே வந்தார். பொருள், அவரே பிதாவாகிய தேவனே இந்த உலகத்திலே வந்தார். அவரே பரிசுத்தாவியானவராக வந்தார். பரிசுத்த ஆவி என்றால் அனைவர் எண்ணுகிறார்கள் வேறு என்னென்ன எண்ணுகிறார்கள். ஆவி என்றால் அதன் பொருள் என்ன? பலன். பரிசுத்த ஆவி என்றால் மனுஷன் பரிசுத்தமாக ஜீவிக்க தேவன் கொடுக்கிறதான ஒரு பலன் என்பது சுருக்கமான பொருள். தேவ பலன். தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். ரூபம் உள்ளவராகவும் ரூபம் இல்லாதவராகவும் இருக்கிறார். காணக்கூடியவராகவும் காணக்கூடாதவராகவும் இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனை நாம் காண முடியாது. அவர் பிதாவாகிய தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவர்தான் ரூபமுடையவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவர்தான் குமாரன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக பெந்தேகோஸ்தே நாளில் இந்த உலகத்திலே வந்தார். மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். பீனோ குயனது உயம் கம் சச்சி ஹுருடு உய்கமண்டிஷ் கம் ஸ்போ பை நதுனுடு. ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்ப்போம். நாம் அனுதினமும் சூரியனை காண்கிறோம். ஏதோ மழை காலங்கள்லையோ சில அந்தகாரம் பிடித்த நாட்கள்லையோ தான் நாம் சூரியனை பார்க்க முடிகிறதில்லை. நாம் தினமும் பார்க்கிறோம். துருவ பிரதேசங்களில் தினமும் பார்க்க முடியாது. துருவ பிரதேசங்களில் நாம் பார்க்கிற வண்ணமாக சூரியனை என்று பார்க்க முடியாது. சில காலங்கள் காணும், சில காலங்கள் காண முடியாது. நாமோ தினமும் சூரியனை பார்க்கிறோம்.
சூரியன் ஒன்றுதான். ஆனால் சூரியனிலிருந்து 2 காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று என்ன? வெளிச்சம். இன்னொன்று என்ன? வெப்பம் அல்ல சூடு. வெளிச்சமும் வெப்பமும் சூரியனிலிருந்து வெளிப்படுகிறது. சூரியன் ஒன்று, சூரியன் 3 ஆகாது. 1 பெருக்கல் 1 பெருக்கல் என்ற 3 ஆகாது, 1 தான் ஆகும். ஒன்றையும் பெருக்கு எத்தனை பெருக்கினாலும் 1 தான் ஆகும். நான் 3 முறை பெருக்கினால் போதுமானது. அப்பொழுது சூரியன் 1, அதிலிருந்து 2 கிரியைகள் வெளிப்படுகிறது. ஒன்று என்ன? வெளிச்சம் அல்ல ஒளி. இன்னொன்று என்ன? வெப்பம் அல்ல சூடு, உஷ்ணம். ஆனால் சூரியன் ஒன்று தான். அதுபோல பிதாவாகிய தேவன் ஒரே ஒருவர் அல்ல, தேவன் ஒருவரே. அவரே குமாரனாகிய தேவனாக அல்ல உலகத்து ஒளியாக அல்ல உலகத்து இரட்சகராக உலகத்தை ரட்சியும்படியாக உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒளியாக வந்தார். அவர்தான் வந்தார். அவர்தான் குமாரனாக வந்தார். பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக அல்ல இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக உலகத்திலே வந்தார். மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஒரே தேவன். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியினாலே அவர்களை பரிசுத்தமான பாதையிலே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நான் 6வது விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக வரப்போகிறார் என்றதான காரியம். அது இன்றைய பேசினால் முடிகிறதில்லை. ஆகவே கர்த்தர் சித்தமானால் நாளை பேசப்படும். 6 காரியங்கள் முக்கியமாக மனுஷன் அறிய வேண்டும் என்பதை குறித்து நான் பேசினேன். இந்த காரியம் பேச சமயம் போதாது. இனி என்ன? ஆண்டவர் என்னோட சபையிலே என்ன வைத்திருக்கிறார்? குணமாக்கும் மரங்களை வைத்திருக்கிறார். அற்புதங்களையும் குணமாக்கும் மரங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். என்ன? தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலரையும், 2வதாக தீர்க்கதரிசிகளையும், அதற்கப்புறமாக போதகர்களையும், அதற்கப்புறமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாக்கும் வரங்களையும் பற்பல பாஷைகளையும் வைத்திருக்கிறார். அவருடைய சபைக்கு ஒரு அடையாளம் என்ன? அற்புதங்களும் குணமாக்கும் வரங்கள் என்பதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய சபையில் அவருடைய ஜனங்களை குணமாக்குகிறார், சுஸ்தமாக்குகிறார். வல்லமையால் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு சுஸ்தமாக்குகிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவரிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை கண்டு அந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சுஸ்தமாக்கினது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுஸ்தமாக்கப்பட்டாள். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அவராலே சுஸ்தப்படுத்தப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள் தேவனுடைய வல்லமையினால். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு அநேகரை சுஸ்தமாக்கினபடியினால் அவரை தொடும்படிக்கு அவரை வகதேடினார்கள் என்பதாக லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். அவர் சுஸ்தமாக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவருடைய சீஷன்மாரும் கூட கொடுத்தார். அவருடைய வல்லமை புந்து ஹோபா ஹவந்துரு சுருடினிஹா கமும் குயின் ஐ கமோடுலனஸ் ப்ரூனிக்க மரதுண்டன பதஸ்பன் டிலிஸ்லட்டன் பிக்கோ இல்லபொட்டு. அவருடைய வல்லமை என்ன செய்தது? ஜனங்களை சுஸ்தமாக்கினது, குணமாக்கினது என்பதாக லூக்கா 6:19 படிக்கிறோம். வாசிய சமயம் போதாது, வாசியப்படவில்லை. இனி என்ன? ஆண்டவர் என்ன செய்தார்? அதே வல்லமையை அவருடைய ஊழியக்காரர்களாகிய அவருடைய சீஷருக்கு கொடுத்தார். லூக்கா 9:1 வாசியும் போது வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்தார், அளித்தார். அதே வல்லமை அதிகாரத்தையும் சீஷன்மாரும் கொடுத்தார். அவர்களிடத்திலிருந்து அவருடைய வல்லமை புறப்பட்டு அநேகரை சுஸ்தமாக்கிறது, குணமாக்கிறது. தேவன் அவருடைய சபையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர். தேவனுடைய ஜனங்கள் யதார்த்தமாக தேவனுடைய ஜனங்களாக காணப்படுவர்களுக்கு தேவன் மருத்துவர், வைத்தியர், பரம டாக்டர், வேற எந்த பரிகாரியும் தேவையில்லை. அவர் குணமாக்குறவர், சுஸ்தமாக்குறவர். அவர் குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய வல்லமை புறப்பட்டு
அநேகரை சொஸ்தமாக்கிட்டு அவருடைய சீஷர்மாருக்கு அதே வல்லமை கொடுத்தார். என்ன? லூக்கா 9:1 வாசியுங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார். அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, ஆண்டவருடைய இருந்த வல்லமை தான் தேவ வல்லமை. அந்த வல்லமையினார் இத்தனையோ ஜனங்களை சுத்தமாக்கினார். மாத்திரம் சீஷன்மாரும் கொடுத்தார், அவருடைய ஊழிய காலம் கொடுத்தார், சீஷர்களும் கொடுத்தார். அவர்களும் ஆண்டவருடைய வல்லமையினாலே குணமாக்கினார்கள், சுத்தமாக்கினார்கள். அதே குணமாகுதல், அதே சுத்தமாகுதல் முதல் நூற்றாண்டு காலத்தில் மாத்திரமல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை அப்படி சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவர் சுத்தமாக்க வல்லவர். இன்றைக்கும் அவருடைய வல்லமை அனுப்பி உன்னை குணமாக்க வல்லவர், உன்னை சுத்தமாக்க வல்லவர், உன்னை சுத்தப்படுத்த வல்லவர், உன்னை குணப்படுத்த வல்லவர், உன்னை சுத்தப்படவும் பிழைக்கவும் செய்ய வல்லவர், நல்லவர். சுத்தப்படவும் பிழைக்கவும் செய்ய வல்லவர், சுத்தப்படுத்துகிறவர். எந்த நோயானாலும், எந்த வியாதியானாலும், எந்த காயமானாலும், எந்த கேடானால் நீக்கி சுத்தமாக்குகிறவர். அவரால் சுத்தமாக கூட எந்த வியாதியும் இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதாக ஆண்டவர் கேட்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் எதுவுமே இல்லை. அவர் தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார்? தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக அனுப்பி சுத்தமாக்குகிறார். அவர்களுக்கு அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்து சுத்தமாக்குகிறார். விசுவாசமுடையவர்கள் சுத்தமாக்கப்படுவார்கள். இன்றைய ஆண்டவர் சுத்தமாக்க வல்லவர், உன்னை சுத்தமாக்க வல்லவர், உன்னை குணமாக்க வல்லவர், நோயை குணமாக்க வல்லவர், பேயை துரத்த வல்லவர், உன்னை சுத்தப்படுத்த வல்லவர். அவருடைய வல்லமை இங்கு விளங்கும். விசுவாசித்தால், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதாக ஆண்டவர் சொன்னார். யாருக்கு? லாசருவின் சகோதரிக்கு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை விளங்கும். விசுவாசியால் ஒன்றும் கிடைக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மகிமையை காணலாம். அவர் நேற்று செய்த இன்றை செய்கிறவர், என்று செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார் என்பதாக எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். நேற்று செய்த இன்றும் செய்வார், என்றும் செய்வார். நேற்று சுத்தமாக்கலார், என்றும் சுத்தமாக்குவார், என்றும் சுத்தமாக்குவார். அன்றே 1ஆம் நூற்றாண்டில் அப்படி செய்தார், இன்றைக்கு அப்படி செய்கிறார், செய்ய வல்லவர். ஆகவே நோயோடு வியாதியோடு காணப்படுகிறவர்கள் என்ன பலவிதமான நோய்கள், பலவிதமான வியாதிகள், என்னென்ன நோய்கள், குடலிறக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் பல கஷ்டங்கள், பின் பழுவான பொருட்கள் தூக்க முடிகிறதில்லை. இனி பைல்ஸ், அதனால் பலர் கஷ்டப்படுகிறார்கள். டான்சில்ஸினால் பலர் கஷ்டப்படுகிறார்கள். மூக்கில் சதை வளர்ந்து பலர் கஷ்டப்படுகிறார்கள். அப்நார்மல் growth of tissues, இன்னும் பலவிதமான நோய்களால் மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். குஷ்டரோகம், க்ஷயரோகம், கேன்சர், அல்ல புற்றுநோய், இன்னும் பற்பல வியாதிகள், ஆஸ்மா, டிவி, இன்னும் பற்பல விதமான வியாதிகள், பற்பல விதமான நோய்கள். ஆண்டவரோ எல்லா நோயையும் சுத்தமாக்குகிறவர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். உன்னை குணமாக்கும்படியாக இங்கே இருக்கிறார். எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசித்தால் இன்று உன்னை அவர் சுத்தமாக்குவார். எப்படி? நான் நேற்று சொன்னவனமாக மனுஷனுடைய இந்த நோய் வியாதிகளுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷன் பாவம். அதிகமாக முக்கியமான காரியம் பாவம், அக்கிரம், அநியாயம். அதை கண்டு ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னித்து என்னை சுகமாக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் பாவி, என்னை சுத்தமாக குணமாக்க உடைய பிள்ளையா நான் ஜீவிப்பேன், என்னை குணமாக்க ஆண்டவரே, நோய் கொண்டு ஒடுங்கி போகிறேன் ஆண்டவரே, என்னுடைய எலும்பிலோ என்னுடைய சதையிலோ மாம்சத்திலோ பலனில்லை,
கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்காக பாடுபட்டவரே, என்னை நீ சுஸ்தமாக்க வேண்டும். இந்த நாள் நீ சுஸ்தமாக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறீர். என்னுடைய அவிசுவாசம் நீங்க இரக்கம் செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு உம்மை கிட்டு சேர இரக்கம் செய்ய வேண்டும். என்னை நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும், சுஸ்தமாக்க வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று நீ விண்ணப்பம் பண்ணுவாயாகில், வேண்டல் செய்வாயாகில், விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவாயால், பண்ணுவாயாகில், நிச்சயமாக கர்த்தர் உன்னை சுஸ்தமாக குணமாக்க வல்லவராக இருக்கிறார். எந்த நோயை வியாதியை நீக்குவினை குணமாக்க சுஸ்தமாக்க வல்லவர், நல்லவர் இங்கே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நோயோடு வியாதியோடு காணப்படல யாவரும் என்ன கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் நானும் ஜெபம் பண்ணுவேன் உங்களுக்காக. விசுவாசத்தோடு ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்க வேண்டாம் ஆண்டவரே, விடுவிக்க வேண்டாம் ஆண்டவரே, கண்ணீர் விடு, புலம்பு, எந்த நோயை நீக்கி சுஸ்தமாக்க வல்லவர். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லவர் நல்லவர் என்றால் ஆண்டவர் எத்தனை தடவை சொன்னாலும் முடியாது. நல்ல தேவன் இங்கு உன்னை சுஸ்தமாகும்படியாக குணமாகும்படியாக வந்திருக்கிறார். அவரால் குணமாக்கப்படும்படியாக உடைய குற்றம் குறைகளை உணர்ந்து ஜெபம் பண்ணு. மற்றும் நான் பேசுகிறதான வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சபையாராக, அவருடைய ராஜ்யத்தூர்களாக வாரும்படியாக ஒப்புவிட ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு தேவையான எல்லாம் தருவார். உலக நன்மைகள், ஆவிக்கிற நன்மைகள் எல்லாம் தருவார். ஆக விசுவாசத்தோடு சற்று நேரம் ஊக்கமாக வருந்தனோடு தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாத அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பிகனோகமாஸ் பைடிசஸ் பனோதினியாடில வந்தஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவுக்கு மகிமை, துதிய மகிமை. அல்லேலூயா. ப்ரோயனா தினா ஸ்பைஸ் ப்ரோயிங் கம் ஸ்பைட் லாட்டிஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் பிதாவே, நல்ல பிதாவே, குணமாக்கியலும் பிதாவே, எல்லாரும் சந்தித்து குணமாக்கியலும் பிதாவே, சுஸ்தமாக்கியலும் கர்த்தாவே, உடைய வல்லமை அனுப்பும் பிதாவே, இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, வல்லமே அனுப்பி குணமாக்கி எழுப்பியாவே. உடைய வல்லமே அடியார் மூலமாக அனுப்பி குணமாக்கி எழுப்பியாவே. வல்லமே எங்கே பிதாவே? உடைய அற்புதங்கள் எங்கே? அதிசயமான செயல்கள் எங்கே பிதாவே? Bro, this Latin audience. Hallelujah, Benothisan. Irangandure. Irangandure. Doyele sostamakelum. Jazele turatiyerlum. Nallabave. Arpudacheyerlum. Kunamakelum. Sostamakelum. அதுவரை சந்தித்தரலும், ரட்சித்தரலும், ஆசீர்வதித்தரலும், குணமாக்கியரலும், சுஸ்தப்படுத்தியரலும், குணமாக்கியரலும், இறங்கியரலும், இரக்கம் செய்யலும், அற்புதம் செய்யலும், உடைய பலத்தை வெளிப்படுத்தியாலும், உடைய மகா பலத்தை வெளிப்படுத்தியாலும், உடைய வல்லமை வெளிப்படுத்தியாலும், உடைய மகா வல்லமை வெளிப்படுத்தியாலும், அதிசயம் செய்தாலும், அதிசயமானவரே, அற்புதமானவரே, அற்புதங்களை செய்த தேவனே, அதிசயங்களை செய்த தேவனே, பிரமிக்கத்தக்க செய்யலாம் பிதாவே.
സ്വസ്ഥമാക്കിയല്ലോ. ഇതാ പിശാചുകളെ തുരത്തിയല്ലോ. പാവികളെ സത്യത്തിൽ രക്ഷിത്തല്ലോ. പാവരെ കഴിവേറും. വിശ്വാസത്തോട് ഉണ്ടാവണ ഇറക്കത്തേറും. പാവങ്ങളെ മന്നിത്തരലും. കുറ്റം കുറകളെ മന്നിത്തരലും. കീഴ്പടിയാമകളെ മന്നിത്തരലും. ആശീർവദിത്തരലും. സ്വസ്ഥമാക്കിയറലും. കുരുടരെ പാർക്ക പണിയറലും. കുരുടരെ പാർക്ക പണിയറലും. കുരുടരെ പാർവളിത്തവരെ കുരുടരെ പാർക്ക പണിയന ദേവനേ. ചെവിടരെ കേൾക്ക പണിയന ദേവനേ. ചെവിടരെ കേൾക്ക പണിയറലും. ஊமையரை பேச வைத்தவரே, ஊமையரை பேச வைத்தவரே, ஊமையரை பேச வைத்தாலும் சப்பானிகளை நடக்க வைத்தவரே, சப்பானிகளை குதிக்க வைத்தவரே. அற்புதமானவரே, இறங்கி எழும்பினாவே. லேலுயா, லேலுயா. Bruno there is Latinidis. Biano, Biano. Levene, Levene. ஏழைகளின் மன்றாட்டை கேட்டெழுந்தாவே. அடிமையின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டெழுந்தாவே. தேவனே, இயேசுவே, இந்த வல்லமை வெளிப்படுத்தியாலும், உம்மை வெளிப்படுத்தியாலும், இந்த அதிசயங்களை வெளிப்படுத்தியாலும், அதிசயங்களை செய்தாலும், அற்புதங்களை செய்தாலும், இதனத்து ஸ்லாட்டி மைனோ பிரவட்டனை ஸ்லாட்டின் வகமாயுஸ்மன் பிரைன் கிஸ்லோன். தேவனே, நல்ல பரிகாரியே, சொஸ்தமாக்குகிறவரே, குணமாக்குகிறவரே. Branton Slotanize, Brantil is Slotanize, Brantil is Spigamatus, Brand Slot be nice, Brantil is Slot be Nagamas, Bricoyalatus, Branton I command. Hallelujah. Kamados Paitridas, Ravine Kamados Pantanados, Pantanados Pai Kamado, Udanadas. Hallelujah! Hallelujah! Exaltalize. Levene, Levene, உடைய தடும்புகளால் குணமாக்குகிறவரே, உடைய தடும்புகளால் குணமாக்குகிறவரே, தொட்டு குணமாக்குகிறவரே, வல்லமை அனுப்பி குணமாக்குகிறவரே, நல்லவரே. Lord divine Kamaradus Pai, Rotalinas, Brabantaradus Pai Rabudun, Bragamadus Latanadus, Brantanas Pai Grotanidas. வல்லமை அனுப்பியாலும், குணமாக்கியாலும், சொஸ்தமாக்கியாலும். Hallelujah.
Preventan spirit of this set. Prevent tomorrow this life corrupt us. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. Hallelujah. 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 யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. Hallelujah. பாவங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். குற்றங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கிட்டு சேருங்கள். பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு ஆண்டவரை கிட்டு சேருங்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், எங்கள் பாவங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எழும்புதாவே என்று விண்ணப்பம் பண்ணுங்கள். பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவர், நோய்களை எல்லாம் குணமாக்கிறவர். Hallelujah, பகுமாய் ஸ்வேட்டத்து. நீனே பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தருளும், பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தருளும், நோய்களை எல்லாம் குணமாக்கிறலும். பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தருளும், நோய்களை எல்லாம் குணமாக்கிறலும். பாவங்களை சந்தி ரட்சித்தருளும். பாவங்களை ரட்சித்தருளும். பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளும். பரிசுத்த வல்லமை அனுப்பியருளும், மகா வல்லமை அனுப்பியருளும். இயேசுவே, இரக்கஞ்செய்தருளும், இரக்கஞ்செய்தருளும், இறங்கியருளும், இரக்கஞ்செய்தருளும், இறங்கியருளும், இறங்கியருளும், இரக்கஞ்செய்தருளும், இரக்கஞ்செய்தருளும். இயேசுவே, எங்கள் பிதாவே, எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் தகப்பனே, நல்ல தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் நல்ல தந்தையே, நல்லவரே, கிருபை மிகுந்தவரே, இறங்கி எழும்பிதாவே, சுஸ்தமாக்கி எழும்பிதாவே, குணமாக்கி எழும்பிதாவே, குணப்படுத்தி எழும்பிதாவே, சுஸ்தப்படுத்தி எழும்பிதாவே, பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எழும்பிதாவே, விடுவித்தல் கர்த்தாவே. இயேசுவே, 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 இறங்கப்பா, இறங்கு தேவனே. இயேசு, கண்பாரும், கண்ணோக்கியர்களும், கண்பாரும்,
கண்ணோய்க்கேறலும், கண்பாரும், கண்ணோய்க்கேறலும், இறங்கேறலும். இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே இறங்கியறலும், இயேசுவே இறக்கம் செய்தரலும், இயேசுவே இறங்கியறலும். தகப்பனே ஐசங்களை செய்யலாம் தாவே. அப்பா ஏசப்பா, 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 இயேசுவே, 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 இயேசுவே. தேவனே, என் பிதாவே, என் தந்தை, என் அப்போ, எங்க அப்போ, என் அப்போ, அப்பா, 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 ஏசப்பா, இறங்கப்பா. வல்லமை அனுப்பாப்பா. அடியான் மூலம் இறங்கலாப்பா. இந்த சபைக்கு இறக்க செய்யலாம். இந்த சபையை மகிமைப்படுத்தியாலும், இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தியாலும், உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தியாலும், சபையை மகிமைப்படுத்தியாலும், ஊழியத்தை மகிமைப்படுத்தியாலும், சத்திய சபையை மகிமைப்படுத்தியாலும், ஊழியத்தை மயப்படுத்தியாலும், உம்மை மயப்படுத்தியாலும், 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 மயப்படுத்தியாலும். இயேசுவே, பிதாவே, இயேசுவே, எங்களா பாடுபட்டவரே, ஜீவனை கொடுத்தவரே, தழும்புகளால் குணமாக்குகிறவரே, பரிசுத்த ரத்தத்தினால் குணமாக்குகிறவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் குணமாக்குகிறவரே, பரிசுத்த தேவனே, பார்வப்பா, கண்ணோக்காப்பா, பார்த்தருளப்பா, கண்ணோக்கலாப்பா, கண் பார்த்தருளப்பா. கமோட்டுலி இயேசு, இயேசு, இயேசுவே, இயேசுவே, தேவனே, பிதாவே, எங்க அப்பா, தேவனே, ஆண்டவரே, ஆண்டவரே, நல்லவரே, மன்னிக்கிறவரே, உம்மை நோய் கூப்பிட யார் மேலும் கிருபை மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, இறங்காப்பா, இறங்காப்பா, இறங்காப்பா. Drop this sentence. Amen. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்கிற கன்வென்ஷன் 2ஆம் நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடப்பதைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே உண்மை குறித்து நீர் பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மார்க்கத்தை குறித்து நீர் பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய புஸ்தகத்தை குறித்து பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் யார் என்பதை குறித்து பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை குறித்து நீர் பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம். ஜனங்கள் யாவரும் லட்சியப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று நம்முடைய சபையாராய் மாறும்படி சித்தமுள்ளவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் லட்சியப்பட்டு நம்முடைய சித்தமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம்.
எல்லாரும் உடைய சபையாராய் மாறுவதுடைய சித்தமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதற்கு நீர் பாடுபட்டு ஜீவனை கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட உடைய சபைக்காக ஸ்தோத்திரம். நீர் உடைய சபையை உடைய சொந்த ரத்தத்தை சிந்தி முதல் நூற்றாண்டு காலத்தில் ஸ்தாபித்தீர். உடைய சபையானது பெந்தேகோஸ்தே நாளில் பகிரங்கமாக வெளிப்பட்டது. அதே சபையின் தொடர்ச்சியான சபையாகிய ஆதிபந்தய சத்திய சபையை இந்தியாவின் தென்கோடி முனையில் உலகம் உண்டாவதற்கு முன்னதாக ஸ்தாபிக்க சித்தம் கொண்டு ஸ்தாபித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பை கோ என சஸ்மன் பைகனி கம்ரு ஹுஷ்டனஸ் போபந்தி ஸ்பைன் ஓ பிரைன் நிஸ் லைன் ஆர்டினைசஸ் அடையாள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே அடையாள் மேல் நீர் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இது எத்தனை நாள் இருந்தால் உங்களுடைய அன்பை சொல்லி அறிக்க முடியும். ஆண்டவரே, எங்கள் பிதாவே, உண்மை அறியவும் உடைய சத்திய சபையை எதென்று அறியவும் உடைய சத்திய சபையார மாறவும் சத்தியத்திலே பிழைக்கவும் கிருபை செய்தீரே. என் பிதாவே, எங்கள் பிதாவே, இங்கு காணப்படுற ஜனங்கள் யாவரும் உடைய சபையாரா மாறுபடியாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, புறஜாதிகளாக அடியாளுக்கு நீர் பாராட்டின அன்பு மகா பெரிது. உலகம் உண்டாருக்கு முன்னதாகவே இந்தியாவை ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். உலகத்தை நீர் ஆசீர்வதி சித்தம் கொண்டு உலகத்திலே பல பாகங்கள் கிரியை செய்தீர். இந்த கடைசி நாட்களில் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்டு இந்த தேசத்தின் தென்கோடி முனையில் உம்முடைய பரிசுத்தமான சபையை, திரு சரீரமாகிய சபையை ஸ்தாபித்து கிரியை செய்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, உம்முடைய சபை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதாக நீர் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அற்புத அடையாளங்கள் மூலமாக, பலத்த செயல் மூலமாக உம்முடைய சபை இது என்று வெளிப்படும்படியாக கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அதற்கென்று ஆத்மாவை சந்தி ரட்சித்து உடைய சபையாரா மாற்றுவது மாத்திரமல்ல, நோய்கள் வியாதிகள் எல்லாம் நீக்கி குணமாக்கி வல்லமையோடு அதிகாரத்தோடு கிரியை செய்து உம்முடைய சபை இது என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக, இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். நல்ல பிதாவே, எங்கள் சொந்த பிதாவே, அடியார் மேல் நீர் வைத்த அன்பு மகா பெரியது. உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே, உலகத்தை நீர் உண்டு பண்ணவதற்கு முன்னதாகவே அடியார் நீர் இப்படி திருவுளத்திலே நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை நீர் நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீர் நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை நீர் நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இங்கு கூடியிருக்கிற யாவரை நீர் நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சந்ததி ரட்சிப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த சபையாராக மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற மேன்மையான வாக்கியமான ஆவிக்கிறவளை மாற கிருபை செய்ய கெஞ்சுகிறோம். நல்ல பிதாவே, இப்படிய திருவசனத்தை கேட்ட ஒருவராவது கெட்டு போய் இறக்கஞ்சு விட வேண்டிக் கொள்கிறோம். யாவர் ரட்சியப்பட்டு விட வரையை கேட்ட ஆயத்தத்தை அடைந்துள்ள இறக்கம் செய்தலும், எல்லாரும் ஆசீர்வாதம் அடைந்துள்ள இறக்கம் செய்யலும். நல்ல பிதாவே, நோய்கள் நீங்கி, பேவிசாத கட்டுகள் எல்லாம் நீங்கி, அற்புத சுகம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பம் குடும்பமாக இப்படி வரையை கேட்ட ஆயத்தத்தை அடைந்து கொள்ள கும்பல் கும்பலான ஜனங்கள், திரளான ஜனங்கள், நல்லதாவே கடற்கரையின் மணலத்திரையான திரளான ஜனங்கள் முடையவளா மாற இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்விட வேண்டிக் கொள்கிறோம். இங்கு காணப்படுகிறதான குழந்தைகள், சிறியோர் பெரியோர் யாவரை ஆசீர்வாதம் வேண்டிக் கொள்கிறோம். ஏழைகள், தரித்திரர்கள், பாமரர்கள், இன்னும் ஐஸ்வர்யவான்கள், தனவந்தர்கள் யாவரை ஆசீர்வாதம் வேண்டிக் கொள்கிறோம். இங்கு காணப்படுகிறதான அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரங்களாக வேண்டிக் கொள்கிறோம். அரசியல் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். யாருக்காக வேண்டிக் கொள்கிறோம்? எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலக முழுவதுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள், நல்ல பிதாவே, யாவரும் காவ வேண்டிக் கொள்கிறோம். யாவரை ஆசிரியவிட வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆசிரியவிட வேண்டிக் கொள்கிறோம். அரசியல் தலைவர்களை ஆசிரியவிட வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் குடும்ப ஆசிரியவிட வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசிரியவிட வேண்டிக் கொள்கிறோம். இங்கு காணப்படுகிறதான குழந்தைகள், சிறியோர் பெரியோர் எல்லாரும் குடும்பம் ஆசிரியப்படுத்துவதாக அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் பலவிதமான தொழில்களை செய்கிறவர்கள், மருத்துவர்கள் மற்றும் பலவிதமான வியாபாரம் மற்றும் பலவிதமான தொழில் செய்கிற எல்லா ஜனங்களும், ஏழைகள், தரித்திரர்கள் எல்லாரும் கூட நல்ல பிதாவே உம்மால் ஆசீர்வப்படுத்துவதாக, உம்மால் ஆசீர்வப்பட்டால் மாறத்துவதாக, உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை அடைந்து, உங்களுடைய தேவாசீர்வாதங்களை அடைந்து ஆசீர்வப்பட்ட ஆபிரகாம் சந்ததியாரை படைக்கிறதுக்காக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எல்லாரும் சந்தித்தரலும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும். எங்கள் பிதாவே, இப்படி ஆசீர்வாதத்துக்கு
அபாத்திரமா நிலையோடு ஒருவராக காணப்பட. அப்படி எல்லாரும் ஆசிரியப்பட, ஒன்று ஆசிரியப்பட, ஒரே மிக்க ஆசிரியப்பட, நம்முடைய ஆசீர்வாதங்களை, இகபர ஆசீர்வாதங்களை, இந்த உலகத்தூர் ஆசீர்வாதங்களை, பரத்தூர் ஆசீர்வாதங்களை ஏராளத்தால பெற்று சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சுகத்தோடு, ஆறுதலோடு, ஐஸ்வர்யங்களோடு, செல்வங்களோடு, பணங்களோடு, புகழோடு, பேரோடு, நம்முடைய பிள்ளைகள் என்றதான பாக்கியத்தோடு பிழைத்த கிருபையை விட வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திர, அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்கள் நல்ல பிதாவே உடைய நாமத்தினாலே இந்த ஆரம்பித்ததான இந்த ஆவிக்கிற கன்வென்ஷன் மூலமாக அளவில்லாத ஆசீர்வாதங்கள் யாவருக்கும், குழந்தைகள், சிறியோர், பெரியோர், இங்கு காணப்படுகிற எல்லோருக்கும், சுற்றுப்புறத்திலே காணப்படுகிற எல்லோருக்கும், பக்கத்திலே காணப்படுகிற எல்லோருக்கும், இந்த பட்டணத்திலே காணப்படுகிற எல்லோருக்கும், மற்றும் உலகம் முழுதும் கிடைக்கத்த கிருபையை விட வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இங்கு காணப்படுகிற அனைவரும் அளவில்லா பாக்கியங்கள் அடைந்துள்ளதாக இரக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் ஆசிரியப்பட இறக்கஞ்செய்யலும், எல்லாரும் ஆசிரியப்பட இறக்கஞ்செய்யலும், எல்லாரும் ஆசிரியப்பட இறக்கஞ்செய்யலும். நம்முடைய ஆசீர்வாதங்களை யாவர் அடைந்துள்ள இறக்கஞ்செய்யலும், இறங்கியறலும். நல்ல பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கென்று நம்முடைய சபையை அதிகம் ஆசீர்வதித்தள்ளும். சபையின் மூலமாக பகிரங்கமாக பளீரென்று இப்படி கிரிகளை வெளிப்படுத்தியலும், இந்த வல்லமையை வெளிப்படுத்தியலும், இந்த வல்லமையை நீர் வெளிப்படுத்தி குணமாக்கியலும், உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி குணமாக்கியலும், சொஸ்தமாக்கியலும். நோய்கள், வியாதிகள் நீங்கி, பேய் சார்ந்த கட்டுகள் நீங்கி, சுகத்தோடு, வெள்ளத்தோடு, தீர்க்காய்ச்சோடு ஆட இறக்கஞ்செய்யலும். கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் நீங்கி, கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், மந்திரவாதம், பில்லி சூனியத்தாலான கட்டுகள் நீங்கி, பேவிசாதன் கட்டுகள் நீங்கி, எல்லா கேடுகளும் நீங்கி, சுகபத்திரமாக, சுக சேபமாக யாரும் வாழ்ந்து முடிவிலே உடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அடியார்களோடு கூட, அடிமைகளோடு கூட, அடியானோடு கூட ஒன்றாய் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கு உம்முடைய புத்திரர்கள், புத்திரிகளாக பாக்கியமான அனுபவத்தோடு சந்தோஷமாக ஒரேமித்து வாழத்தக்கதாக பரலோக ராஜ்யமாகிய உம்முடைய வீட்டுக்குள்ளே அடியார்கள் வாசம் பண்ணி மகிழத்தக்கதாக இறங்கும்படியாய் இறக்கஞ்செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். நல்ல பிதாவே ஸ்தோத்திர, அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் ஏறாதாளவை கட்டளையிட்டலும். நாளே தான் நடைபெற போகிறதான ஆவிக்கிற கன்வென்ஷன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தள்ளும். ஏராளமான ஜனங்கள் கொண்டு வரும். கும்பல் கும்பலான ஜனங்கள், திரளான ஜனங்கள், எண்ணுமுடியாத ஜனங்கள் ஏராளத்தாழ்வாக கொண்டு வந்து கிரியை செய்தள்ளும், இறங்கியறலும், இறக்கத்தை கட்டளையிட்டலும், அற்புத அடையாளமான பலத்த செயலை வெளிப்படுத்தி கிரியை செய்தலும், இறக்கஞ்செய்தலும், இறங்கியறலும், இறக்கஞ்செய்தலும். என்பதாவே எங்கள் தேவனே, இறங்கியறலும், இறங்கியறலும், இறக்கஞ்செய்தலும். இப்படி இறக்கத்தாக காத்திருக்கிறோம், இப்படி ஆசீர்வாதங்களாக காத்திருக்கிறோம், இப்படி விடுதலையாக காத்திருக்கிறோம். ஆசீர்வதித்தலும். வீட்டு பிரதான பிள்ளைகளோடு கூட இருந்தாலும், பாதையத்தையும் கால் வெளிச்சமாக இருந்தாலும், கண்ணின் கண்மையை பார்த்தள்ளும், எல்லா தீங்கு தீய சக்திகளை விலை பார்த்தள்ளும், துஷ்டர்களை திருடர்களை விலை பார்த்தள்ளும், பொல்லாதவர்களை விலை பார்த்தள்ளும், குடிவரிகளை விலை பார்த்தள்ளும், பேவிசாசன் கட்டுகளை விலை பார்த்தள்ளும், யாவர் சுகமாக சமாதான வர்த்தங்கள் இல்லைகள் சென்று இறக்கம் செய்யலும், காலமாற்றத்தினாலோ வியாதி உண்டாக்க அணுக்கனாலோ எந்த கேடு செய்தனாலும் பார்த்தள்ளும், யாவரும் எந்த தீங்கு அணுகாமல் சுகமாக சுகபத்திரமாக வாகனங்களில் நடந்தும் சுகமாக சிவமாக சென்று சேர இறக்கம் செய்யலும். நல்லதாவே ஸ்தோத்திர, அப்பாவதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தைகள், சிறிய பேர் எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசிரியத்தள்ளும். எல்லாரையும் விசேஷோட வரியை ஆயத்தப்படுத்தியலும். குழந்தைகள், சிறியோ பெரியவர் எல்லாம் ஆசிரியத்தள்ளும். சுற்றுலா மேலும் கோட்டையமாக இருந்தாலும் பாதத்தள்ளும். நல்லதாவே நீர் இங்கு காணப்படுகிறீர். உடைய தூதன்மார் இங்கு காணப்படுகிறார்கள். எண்ணிறந்த தூதன்மார்களை உடைய ஜனங்கள் எங்கெல்லாம் போகிறார்கள் என்பதை அறிந்து எங்கெல்லாம் போகிறார்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற நீர் அங்கெல்லாம் உடனடியாக உடைய தூதன்மாரை அனுப்பி, தூதன்மாருக்கு கட்டளை கொடுத்து, தூதன்மாரை அனுப்பி ஓரிடத்தில் அனுப்பி உடைய பிள்ளைகளை கண்ணின் கண்மணி போல் பாதுகாக்க வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, கோடான கோடி தூதர்கள் உமக்கு இருக்கிறார்கள் அல்லவா? எங்கள் பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் உடைய தூதன்மாரையும் கூட வைத்து பாதுகாத்தரலாம். இங்கு காணப்படுகிற நீர் அதிசயங்களை செய்தலும், எங்களை ஆசீர்வதித்தரலும், எல்லாரும் ஆசீர்வதித்தரலும், எல்லாரோட வரைக்கு ஆயத்தப்படுத்திடணும். குழந்தைகள், சிறிய பேர் எல்லாரும் ஆசீர்வதித்தலும், காத்தரலும். யார் மேலும் கிருபையார் இறக்கமாறு அன்பாக இருந்தாய் வாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய ஐக்கியமும் நம் அனைவர் மேலும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென். நம்ம நாகர்கோயிலில் எங்களது ஆதிபத்திய சத்திய சபை இந்த வாட்டர் டேங்க் இருக்கிறது. வாட்டர் டேங்கின் தெற்கு பக்கம் லூயிஸ் தெரு, வாட்டர் டேங்க் ரோட்டில் வாட்டர் டேங்கின் தெற்கு பக்கம்
லூயிஸ் தெருவில் அமைந்திருக்கிறது எங்களை ஜெப வீடு. இங்கே உள்ளவர்கள் இந்த ஆராயணம் கூட பங்கு பெற்ற அளவில்லாத ஆசிரியர் நான் சொந்தமாகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாத அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.